99 ரன்களுக்கு 5 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறிய இலங்கை அணி. இந்தியா 400க்கும் அதிகமான ரன்கள் எடுத்துட்டு ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருந்த நேரம் அப்போதான் யாரும் எதிர்பார்க்காத ஒருத்தர் வாரார். அவரின் பெயர் சோனல் தினுசா. காலி சர்வதேச மைதானத்தில் நடைபெற்று வரக்கூடிய முதலாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்து 462 ரன்களை குவிச்சாங்க. படிக்கல் 167 ரன்களும் KL ராகுல் 80 ரன்களும் எடுத்து இந்தியாவுக்கு பெரிய ஒரு ஸ்கோர் அமைச்சு கொடுத்தாங்க. அதன் பின்னர் களமிறங்கிய இலங்கை அணிக்கு ஆரம்பமே அதிர்ச்சியாக அமைந்தது. ஒரு பக்கம் விக்கெட்டுகள் தொடர்ந்து விழுந்தன. ஸ்கோர் 99க்கு 5 விக்கெட்டுகள் வீழ்த்தப்பட்டிருந்தது. போட்டி முழுவதும் இந்தியாவின் கட்டுப்பாட்டுக்குள்ள போய்விட்டது அப்படின்ற மாதிரி தான் தோன்றியது. ஆனால் அப்போதான் வந்தார் சோனல் தினுசா. அவருடன் இணைஞ்சு கொண்ட நிரோசன் டிக்வல்லா 2 பேரும் சேர்ந்து அற்புதமான 146 ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைச்சாங்க. இந்திய சுழற்பந்து வீச்சாளர்களை அமைதியாக எதிர்கொண்டு ஒவ்வொரு ரன்னாக போராடி சோனல் தினுசா தன்னுடைய முதலாவது கன்னி டெஸ்ட் சதத்தை பூர்த்தி செய்தார். காலி கோட்டையின் முன் ரசிகர்களின் கைதட்டல்களுக்கிடையே அவர் பேட்டை உயர்த்திய அந்த தருணம் அது வரும் சதம் இல்லை, ஒரு புதிய இலங்கை வீரரின் வருகையை உலகிற்கு அறிவித்த தருணம். ஆனால் இந்திய அணியின் சுழற்பந்து வீச்சாளர்களும் அசத்தினாங்கண்டே சொல்லலாம். இளம் வீரர் மனவ் சுதார் 4 விக்கெட்டுகள், ஜடேஜா 3 விக்கெட்டுகள். இதோடு ஜடேஜா டெஸ்ட் கிரிக்கெட்டில் 4000 ரன்களும் 350 விக்கெட்டுகளும் எடுத்த அரிய சாதனையை படைத்தார். இறுதியில் இலங்கை அணி 284 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இந்தியா 178 ரன்கள் முன்னிலையில் இருக்காங்க. ஆனால் இந்த போட்டியின் உண்மையான கதை இந்தியாவின் முன்னிலை மட்டுமல்ல. 99க்கு 5 விக்கெட் என்ற நிலையில் இருந்து இந்தியாவுக்கு எதிராக தனது முதல் டெஸ்ட் சதத்தை அடித்த சோனல் தினுசாவின் அற்புதமான இன்னிங்ஸ் தான். 4வது நாளில் என்ன நடக்க போகுது? இந்தியா போட்டியை முழுமையாக கைப்பற்றுமா அல்லது இலங்கை மீண்டும் ஒரு அதிசயம் செய்யுமா? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம்.